நம்ம சைட் வாசலே பாக்குறேன் பஸ் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்குது 24 ஹவர்ஸ் இருக்கு காஞ்சிபுரம் நினைக்கிறேன். பாலாஜாபாத் நிறைய பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. சரி, பக்கத்துல பஸ் ஸ்டாப் எங்க சார் வருது? இது பாலூர் பஸ் ஸ்டாண்ட்ன்றது இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்லயே இருக்கு. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? நம்ம சைட்டுக்கும் பாலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர். கரெக்டா 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். மெயின் வந்து குடிநீர் வாட்டர், இங்க ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது நல்லா இருக்கும். தண்ணி வந்து அப்படியே குடிக்கலாமா சார்? தண்ணி உங்களுக்கு போர் போட்டாலே உங்களுக்கு 30 ஃபீட்லயே இருக்கு. உங்களுக்கு நல்ல குட் வாட்டர் அப்படியே வாட்டர் குடிக்கலாம். ஃபெசிலிட்டி அப்படியே குடிக்கலாம். பிளாட் வாங்க டவுன் பேமெண்ட் மக்கள்கிட்ட எவ்வளவு தேவைப்படும்? 3 லட்சம் இருந்தா போதும். 3 லட்சம் தான் போதும். 3 லட்சம் தான். பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க்ல லோனா பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா. வணக்கம் நேர்களே, செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஹைவே மேலேயே வெற்றிவேல் நகர் அப்படிங்கிற டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் வீட்டு மனைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்ரீ பாலாஜி குரூப்ஸ் நிறுவனம். பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பிரைம் லொகேஷன்ல தான் இந்த மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் சீனியர் மேனேஜர் திரு ராமச்சந்திரன் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஆன் ரோட்லயே, அதுவும் ஹைவே மேலேயே வந்து சைட் வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க. நம்ம சைட்டு கரெக்டா எங்க சார் இருக்குது? நம்ம சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டைமில் பாலூர்ன்ற லொக்கேஷனில் பண்ணிட்டு இருக்கோம். சைட் இருக்குது கரெக்டாக வந்து பாலூர். இந்த பாலூர் சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட் சைட் இது. சரி சார், இப்போ நம்ம சைட் வந்து கரெக்டாக செங்கல்பட்டு வந்து எவ்வளோ தூரம் சார்? செங்கல்பட்டு அதான் 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர். நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனால் காஞ்சிபுரம் இல்லையா? ஆமாம். காஞ்சிபுரம் எவ்வளோ தூரம்? காஞ்சிபுரம் வந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரும். சரி, அதுக்கு முன்னாடி வாலாஜாபாத்னு இருக்கு, அது 10 கிலோமீட்டர்ஸ். சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி தான். சரி, இப்போ நம்ம சைட் வந்து கரெக்டாக வந்து செங்கல்பட்டு வந்து கரெக்டாக 8வது கிலோமீட்டரில் பாலூரில் ஆன் ரோடில் ஹைவே மேலேயே இருக்குது. ஆமாம். சரி, இப்போ வந்து நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரோடு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது? சார், இது வந்து டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ் 2025 வாங்கின அப்ரூவ். ஓகேவா? இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 65 பிளாட். இந்த 65 பிளாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி தான். ஃபுல்லாக காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். பிளாட் சைஸ் சார்? பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஃபேஸிங் வந்து எல்லா ஃபேஸிங்லையும் இருக்குது. ஆல் ஃபேஸிங் இருக்குது. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லா ஃபேஸிங்லையும் இருக்குது. மெயினாக காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்கோம். கார்னர் பிளாட்ஸ் ஆல்சோ அவைலபிள். இப்போ வந்து கார்னர் வாங்கிக்கலாம். அவைலபிள். சரி, நம்ம சைட்டை வந்து லான்ச் பண்ண போறீங்க இல்லையா? ஆமாம். லான்ச்சிங் எப்போ சார் வச்சிருக்கீங்க? மார்ச் 15 பண்ணும்போது. மார்ச் 15 வரக்கூடிய மார்ச் 15 இல்லையா? இப்போ வந்து ஒரு சைட்டில் ரோடு வந்து என்ன சைஸ் சார் கொடுத்துருக்கீங்க? ரோடு வந்து உங்களுக்கு 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு அண்ட் 24 அடி ரோடு. கிராஸ் எல்லாமே 24 ஃபீட் ரோடு. மெயின் வந்து 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம் அண்ட் 33 ஃபீட் ரோடு. சரி சார், இப்போ நம்ம நிற்கிறது வந்து 30 ஃபீட் ரோடு இல்லையா? இது 30 ஃபீட் ரோடு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, போரும் போட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 1 by 1 போர் எல்லாம் உள்ளே வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போதைக்கு ஒரு போர் ஒன்று கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இபிஎம் உள்ள ரெடியாக இருக்கலாம் சார்? இபிஐ லைன் உள்ளே கொடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம சைட்டுக்கு அப்படியே ஒட்டியே பார்க்குறேன், நிறைய வீடுகள்லாம் பார்க்க முடியுது. ஆமாம். இது வந்து பாலூர் வில்லேஜ் இல்லையா? பாலூர் வில்லேஜ். சரி சார், இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? நம்ம சைட்டுக்கும் பாலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர். கரெக்டாக 1 கிலோமீட்டர். செங்கல்பட்டுல ஏறினா 2வது ஸ்டேஷன் இல்லையா சார்? ஒரு 3 ஸ்டேஷன் வரும் சார். 3 ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு, ரெண்டாவது திமாவரம், அதுக்கப்புறம் ஆத்தூர், அப்படி வரும். 3வது வந்து இந்த நமக்கு பாலூர். சரி, நம்ம சைட்டை வாசலே பார்க்குறேன் பஸ் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்குது 24 ஹவர்ஸ் இருக்கு. காஞ்சிபுரம் பாலாஜாபாத் நிறைய பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. சரி, பக்கத்துல பஸ் ஸ்டாப் எங்க சார் வருது? இது பாலூர் பஸ் ஸ்டாண்ட்ன்றது இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்லயே இருக்கு. 300 மீட்டர் தான். ஆமா. பஸ் போறோம், நடந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. மற்றபடி ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அடிக்கடி இருக்குது. அடிக்கடி எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஷேர் ஆட்டோஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. நேராக செங்கல்பட்டு போகிற கோயில். சரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான். நீங்கள் ரீச் ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடும். ஒரு கஸ்டமர் நம்ம சைட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க, ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth எதிர்பார்க்கலாம்? இது வந்து எப்படின்னா இது ஒரு அப்ரிஷியேஷன்றது ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு அப்ரிஷியேஷன் இருக்கும் சார். என்ன காரணம் சார்? இது என்ன காரணம்னா மெயினாக ரயில்வே ஸ்டேஷன், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட். இப்போ எந்த இடத்துலையுமே இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டினா மாதிரி எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடையாது. எல்லாமே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு எல்லாமே ரெசிடென்ஷியலே ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் ஆன் ரோட் டச் தான். அதுவும் ஹைவே மேலே இருக்கு. ஹைவே மேலேயே இருக்குது. இன்னொன்று என்னன்னாக்கா உங்களுக்கு 6-way டிராஃபிக், 6 வழி சாலை கொண்டு வராங்க. அது எங்கே இருந்துன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து செய்யார் வரைக்கும் கொண்டு வராங்க. அது நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் அந்த உங்களுக்கு பாதை உங்களுக்கு வரப்போகுது. அந்த நியூ ரோடும் நம்ம இங்கேருந்து பக்கம் தான். இன்னொன்று என்னென்னா இன்னும் ப்ளஸ் என்னன்னா இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, செங்கல்பட்டுன்றது வெள்ளம் டெவலப் ஆகிற ஏரியா, நல்ல டெவலப் ஆன ஏரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி எங்கே போகுதுன்னா நேராக அரக்கோணம் வரைக்கும் போகுது. உங்களுக்கு வாலாஜாபாத், காஞ்சிபுரம், அரக்கோணம் வரைக்கும் நம்ம சைட் வழியாவே. ஸோ இப்போ நீங்கள் சென்ட்ரல் போயிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது.
இந்த பக்கமாகவே கூட நீங்கள் அரக்கோணம் ரீச் ஆகலாம். ம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நல்ல டெவலப் ஏரியா வந்து செங்கல்பட்டு. இந்த செங்கல்பட்டுல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் போச்சுன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மெயின் வந்து குடிநீர் வாட்டர், இங்கே ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது நல்லா இருக்கும். தண்ணி வந்து அப்படியே குடிக்கலாமா சார்? தண்ணி உங்களுக்கு போர் போட்டாலே உங்களுக்கு 30 ஃபீட்லேயே இருக்குது. உங்களுக்கு நல்லா குட் வாட்டர் தான், அப்படியே வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படியே குடிக்கலாம். சரி சார். இப்போ நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் சார்? 2250 ரூபா சார். 2250. இன்னைக்கு வந்து இந்த ப்ரைஸில் வந்து ஒரு கஸ்டமர் பிளாட் வாங்குறாரு, அடுத்த வருஷம் இதே நாள் இந்த சைட்டுக்கு வரோம், அப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு அப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக் ஆகும். 2000 ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 500 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக 500 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். 500 இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு. சரி சார். இப்போ நம்ம சைட்டில் வந்து மினிமம் சைஸ் பிளாட் என்ன ப்ரைஸ் வருது? மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 880 ஸ்கொயர் ஃபீட்டில் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் காஸ்ட் 20 lakhs தான் வரும். 20 லட்ச ரூபா 20 லட்சம் ஒரு பிளாட். ஒரு பிளாட். அந்த பிளாட் வாங்க டவுன் பேமெண்ட் மக்கள்கிட்ட எவ்வளோ தேவைப்படும்? 3 லட்சம் இருந்தால் போதும். 3 லட்சம் தான் போதும். 3 லட்சம் தான். பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க்ல லோனா பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம். லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? 90% லோன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அவுட் ஆஃப் 20 lakhsல பார்த்தீங்கன்னா 17 lakhs வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி பண்ணி கொடுக்கலாம். 3 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணால் போதும். சரி. ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனும் வேணும்னாலும் ஜாயிண்ட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 40 lakhs பட்ஜெட் இருந்தால் போதும். ஓ, லேண்டுனா 20 லேக், வீடுனா 40 லேக். ஆமாம் சார், அந்த 40 லேக் வந்து 2 BHK-வா எப்படி சார்? 2 BHK. ஓ, டபுள் பெட்ரூம் வீடு வந்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் பண்ணிக்கலாம். ஓ, 40 லேக்கு வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து வீடா புக் பண்றாங்க, எத்தனை மாதங்கள்ல வந்து வீடா கட்டி கொடுக்க முடியும்? ஒரு 5 மாதம். 5 மாதம் வெயிட் பண்ணா போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷ் பண்ணி மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங் பிளாட் வந்து ஓகே பண்ணா போதும் இல்லையா? ஆமாம். ஒரு 5 மாசத்துல கட்டி கொடுத்துருவீங்க. ஆமாம். நம்ம சைட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது சார்? ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிருந்தாவன் ஸ்கூல் இருக்குது, பால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. எல்லாமே வித்தின் 3 kilometers டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. காலேஜ்லாம்? காலேஜை பொறுத்த வரைக்கும் வித்யாசாகர் காலேஜ் ஒன்று இருக்குங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டுல உங்களுக்கு கற்பக விநாயகர் காலேஜும் இருக்குது. சரி. நம்ம சிட்டியில் போனால் நிறைய காலேஜ் அங்கேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.